Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவிநாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஒரே லக்னமும் 9 குணங்களும். அந்த வரிசையில் இன்னைக்கு மீனம். மேசம் முதலாக 11 லக்னங்களுக்கு இதற்கான காணொளிகளை வரிசையாக போட்டோம். இன்றைக்கு மீன லக்னம். ஒரு லக்னத்தினுடைய இயல்பு 9 உட்கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நவாம்ச அடிப்படையில் அந்த லக்னத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திர பாதாச்சார அடிப்படையில் விளக்கிட்டு வரோம். அந்த வகையில் மீனம் காலவருஷனுடைய 12ஆம் வீடு, குருவனுடைய சௌமிய வீடு, பெண் வீடு, விடுதி வீடு, ஆட்சி வீடு, கடைசி வீடுன்னு சொல்லலாம். இது ஒரு மோட்சஸ்தானம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். குருவுடைய கடைசி வீடுங்கிறதுனால காலபுருஷனுக்கு இது 12ஆம் இடமா இருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள், உல்லாச சல்லாபங்கள், மோட்சம், முடிவு, இப்பிறவியின் நோக்கம், அது எங்கே நிறைவேறுகிறது, உங்களின் வாழ்வில் முடிவென்ன, விரயங்களை குறிப்பிடும் அமைப்பென்ன அப்படிங்கிறத எல்லாம் குறிக்கிற வீடு மீனம். அதிகமான ஆயுள் பலம் உள்ள லக்னங்களில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 90 வயசு ப்ளஸ் தாண்டறதுக்கான அமைப்பு உள்ளவங்க மீன லக்னத்தில் பிறப்பெடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இது ஒரு உபய வீடு. உபய வீடுகளினுடைய தன்மையே பார்த்திங்கன்னா 2 கட்டான் மனோநிலை கண்டிப்பாக இருக்கும். ஒரே நிலைத்த தன்மை இல்லாமல் மேலையும் கீழையுமா போயிட்டு வர்றது, ஊசலாட்டம்ங்கிறது இவங்க லைஃப்பில் இருக்கும். தீர்க்கமான முடிவுகளை இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எடுத்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்து கொண்டே இருப்பதுங்கிறது உபய லக்னங்களுக்கே உண்டான விதி. அதற்கு மீன லக்னமும் விதிவிலக்கு அல்ல. இந்த அமைப்பில் இந்த வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியின் 4 பாதங்கள் மற்றும் ரேவதியின் 4 பாதங்கள்னு 9 நட்சத்திர பாதங்கள் உங்களுக்கு லக்னத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும். இதில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உங்களுடைய லக்னம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நவாம்சத்தில் கடக லக்னம் விழும். இது ஒரு நல்ல அமைப்புங்க. சர லக்னமாக விழுறது, உங்கள் லக்னத்திற்கு திரிகோண லக்னமாக இருக்கிறது, மேலும் உங்கள் லக்னாதிபதி குரு உச்சம் பெற வீடு உங்களுக்கு நவாம்ச வீடாக கிடைக்கிறது. இது 3மே சிறப்பு. வலிமையான லக்னங்கள் அமைப்பில் இது வந்துடுறதுனால, கடகம் வந்துடுறதுனால இந்த புரட்டாதி 4ஆம் பாதத்தை லக்ன புள்ளியாக கொண்டு பிறப்பெடுப்பவர்கள் வலிமையான மனிதர்களாக இருப்பாங்க. அதாவது இந்த உபய லக்னங்களுடைய அந்த குணங்களில் மாற்றம் இருக்கும். வளர்ச்சி, முன்னேற்றம், யோகம், வெளிநாட்டு வாழ்க்கை, தாய் அன்பு, குடும்ப பொறுப்பு, பற்று, பாசம், சொத்து சேர்க்கும் அமைப்புகள், உயர்கல்வி யோகிதைன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இதில் கிடைக்கும். நிச்சயமாக யோசித்து செயல்படும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. உச்ச வலிமையை அடைவதற்கு தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, குருவோட சொந்த நட்சத்திரம் புஷ்கர நவாம்சம் ப்ளஸ்ஸு குருவோடைய உச்ச வீடு நவாம்சத்தில் விழுகிறது, அது சர வீடாக விழுகிறது. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அந்த வகையில் நவாம்சம் கடக லக்னமாக விழ, நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்து நவாம்சம் கடகமாக விழ கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் சிம்ம வீடு விழும். சிம்ம வீடுங்கிறது மீன லக்னக்காரங்களுக்கு நன்மையான வீடு தான். குரு பகவானுக்கு உரிய வியாழவட்டம்ங்கிற அமைப்பில் வரக்கூடிய ஒரு நிலைத்த வீடுங்கிறது ஓகே. சனியோட நட்சத்திரத்தின் அடிப்படையில் இங்கே வரும். உங்கள் லக்னத்திற்கு இது 6ஆம் இடமாகவும் அமையும். இது 6ஆம் இடமாக அமைகிறதுனாலே வாழ்க்கையில் சற்று போராட்டங்கள், இடைஞ்சல்கள், சிக்கல்கள், நோய், எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இவைகளை சந்திக்க வேண்டிய விதி உள்ள லக்னமாக அது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும். ப்ளஸ்ஸு அரசு வேலை, அதிகாரம், பதவி வகிக்கக்கூடிய யோகிதைகளை தரக்கூடிய லக்னமாக சிம்மம் உங்களுக்கு நவாம்சத்தில் விழும். அதாவது நீங்கள் ராசி கட்டத்தில் மீன லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் உங்களுக்கு சிம்ம லக்னம் விழும்போது 50-50 சாய்ஸுங்கிறது மாதிரி நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். இதில் நன்மை சற்று மிகுதியாக இருக்கும்னு சொல்லலாம். அதிகாரம், அரசாங்கம், அரசு பதவி, முன்னேற்றம் இதுக்கெல்லாம் இது யோகம். கடன், எதிரி, வம்பு வழக்குங்கிறது இல்லை சோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியன் 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை பெறக்கூடியவருங்கிறதுனால, அதாவது நவாம்ச லக்னத்தினுடைய அதிபதி சூரியனாக வர்றதுனால இந்த லக்னத்துக்கு இது 6ஆம் இடங்கிற போது பெரியப்பா சித்தப்பா உறவுகள், மாமனார் உறவுகள், அப்பா மகனுக்கான உறவு நிலைகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கொஞ்சம் முரண்பாடோட அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க முடியாத சூழ்நிலைகளில் வரும். பட் தன்னம்பிக்கை மிகுந்தவராக ஜாதகர் இருப்பார். சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் கன்னி லக்னத்தில் போய் நவாம்சம் விழுகிறது. நீங்கள் மீன லக்னம், அதோட லக்ன புள்ளி உத்திரட்டாதி 2.
நவாம்சத்தில் கன்னி. இது ரொம்ப பலகீனமான ஒரு அமைப்புங்க. குருவுக்கு இது பிடிக்காத வீடு, உங்கள் லக்னத்துக்கு அது பாதக ஸ்தானம், ப்ளஸ் உபய லக்னம், நவாம்சத்துலேயும் உபய லக்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கான மனோநிலையை தரக்கூடியது. எதுக்கெடுத்தாலும் சமுதாயத்துக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுடும். அவங்க என்ன சொல்லுவாங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்களா, சமுதாயம் என்ன நினைக்குமோன்னு யோசித்து இவங்க செயல்படுறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். செயல்திறன் குறைவான அமைப்பு, பொறுப்புகளை சுமக்க முடியாத அமைப்பு, வாழ்க்கை துணைக்கு அடிமைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள், வாழ்க்கை துணையோடு முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படுவது. ஏன்னா அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, உங்களுக்கு பாதகஸ்தான். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிற மாதிரி வரும். இது ஒரு விரும்பத்தக்க அமைப்பு அல்ல அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடலாம். ஸோ நவாம்ச லக்னம் கன்னி லக்னமாக விழுந்து உங்களுக்கு ராசி கட்டத்தில் மீன லக்னம்னு வர்றதுங்கிறது லக்னாதிபதியின் வலு, மற்ற தசாநாதர்களுடைய வலு, கிரகங்களின் வலு சிறப்பாக இருந்தால் மட்டுமே உங்களால் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும், சமாளிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது ஒரு மாதிரி கடும் பலகீனத்தை தரக்கூடிய வீடுகளில் ஒன்றாகவே வரும். ஜாதகர் ஒரு தெளிவற்ற மனோநிலையிலே இருப்பார். இவருக்கு எப்போ பார்த்தாலும் சமுதாயம் சார்ந்த கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற மாதிரி. அதே மாதிரி வாழ்க்கை துணையை சமாளிக்கிறதே பெரும் தலைவலிங்கிற மாதிரி இருக்கும். கூட்டு தொழிலெல்லாம் பண்ணி அதில் ஹெவியாக லாஸ் ஆகிற மாதிரியான அமைப்புகளெல்லாம் உண்டு. ஸோ இந்த அமைப்பெலாம் இருந்துன்னா கூட்டு பிஸ்னஸ்ஸு, பங்காளி, கூட்டாளி இந்த மாதிரி அமைப்புக்குள்ளே போகாமல் இருக்கிறது நன்று. உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் உங்களுக்கு என்ன புள்ளி விழுகுது, நவாம்சத்தில் துலாம். இது ஒரு சர வீடு, இது நல்ல அமைப்புன்னாலும் கூட குருவுக்கு பிடிக்காத வீடு. உங்கள் லக்னத்துக்கு 8ஆவது வீடாகவும் வந்துடும், பகை வீடாகவும் வருங்கிறனால வெளியூர் வெளிதேசம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில் நிறைய கடன் ஆயிடுறது. ஏற்ற இறக்கமான வாழ்க்கை சூழ்நிலைகள் ஜிக்ஜாக்காக போகக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் வரும். இதுவும் ஒரு சிறந்த அமைப்பு, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட முடியாத மாதிரியான சூழ்நிலைகளை தான் நவாம்ச லக்னமாக துலாம் விழுகும்போது உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் லக்னத்துக்கு இது 8ஆவது வீடு, குருவுக்கு ஆகாத வீடு, சுக்கிரனுடைய வீடு, ஆனால் சர வீடு. இது வெளியில் சென்றால், அதாவது வெளிநாடு போயிடுறது, வெளி மாநிலங்கள் போயிடுறது, வெளி மாவட்டங்கள் போயிடுறதுங்கிற மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த வீடு சப்போர்ட்டிங்காக ஒரு மாதிரி வளர்ச்சியை தரும். குடும்பஸ்தானத்தை பிரியும் சூழ்நிலைகளை இது உருவாக்குங்கிறனால குடும்பம் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கங்கிற மாதிரி வேலை பார்க்க வேண்டியது வரும். மெடிக்கல் ரப்பு, லாரி டிரைவர்கள், கண்டெய்னர் இயக்கிறவங்க, கப்பலில் பணிபுரியறவங்க, விமானத்தில் பணிபுரியறவங்க, வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டுட்டு போய் வெளிநாட்டில் பணிபுரியறவங்க, குடும்பம் ஒரு பக்கம், இவங்க வேறு பக்கம் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த லக்ன அமைப்பு பொருந்தி வரும். நீங்கள் ராசி கட்டத்தில் மீன லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் துலாம் விழுகிறது. இதுவும் ஒரு மாதிரி 50-50 சாய்ஸ் தான். விரும்ப தகுந்த அமைப்புன்னு சொல்லிட முடியாது, ஓகேங்கிற லெவலில் இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் விருச்சிகத்தில் நவாம்ச லக்னம் விழுகுது. இது ஒரு மாதிரி நல்ல அமைப்புங்க. விருச்சிகம் நார்மலாக மோசமான வீடு அப்படின்னாலும் கூட நீங்கள் மீன லக்னமாக இருந்து நவாம்சத்தில் திரிகோண லக்னமான விருச்சிகம் விழுகிறது சிறப்பு. இது ஒரு நிலைத்த வீடுங்கிறனால ஜாதகருக்கு நிலையான வளர்ச்சி, முன்னேற்றம், உத்தியோகம், தொழில் விருத்தி யோகங்கள் இருக்கும், சொத்துக்கள் இருக்கும், ரகசிய நடவடிக்கைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, செவ்வாயோட வீடு. சீற்றமிகு அமைப்புகள் இருக்கும், முன்கோபம் கொண்டவராக இருப்பார், பிடிவாதமாக தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ளும் தன்மை இருக்கும். போட்டின்னு ஜெயிக்காம விட மாட்டேங்கிற அந்த வைராக்கிய மனோநிலையை கொடுக்கக்கூடியது. விருச்சிகம் நார்மலாகவே வைராக்கிய மனோநிலையை கொடுக்கும். இதில் மீன லக்கணத்துக்காரங்களுக்கு அந்த முன்பின் முரணாக யோசிக்கிற தன்மையை மாற்றி அமைத்து மிக வைராக்கியமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை தரும். உயர் படிப்பு படிக்க வைக்கும், அதன் மூலம் வாழ்க்கையில் உயர்த்தும். அரசு பணி, அரசு வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் இருக்கும். அந்நிய தேசத்தில் வசிப்பதற்கான யோகியதைகளை இந்த வீடுமே கொடுக்கும். நிறைய திறந்த சொத்துக்களுக்கு அதிபதியாக மாற்றக்கூடிய விதிகள் இருக்கும். மிடில் ஏஜிலிருந்து நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளை இவங்க கட்டாயம் அடைவாங்க. ஸோ இது விரும்பத்தக்க அமைப்பு. கடக லக்கண நவாம்ச லக்னத்தில் உங்களுக்கு கடகம் விருச்சிகம் ரெண்டும் கிடச்சதுன்னா ரொம்ப அற்புதமான அமைப்பினே சொல்லலாம். ஏன்னா இந்த 2 வீடுமே மீனத்திற்கான திரிகோண வீடுகள், குருவுக்கான நட்பு வீடுகள். ஒன்று உச்ச வீடு, இன்னொன்று அதிநட்பு வீடுங்கனால இந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிடலாம். அடுத்து ரேவதி 1ஆம் பாதத்தில் லக்னம் உள்ளது. இதுவும் ஒரு மாதிரி நல்ல அமைப்பு தாங்க. பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட நவாம்சத்தில் தனுசு லக்னம் விடும். குருவுடைய மூலத்திரிகோண வீடாக வந்துடும், 10ஆம் இடமா வரும். ஒரு மாதிரி கேந்திராதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய வீடு என்றாலும் கூட நவாம்சத்தில் தனுசு வீடு வர்றது அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது. பேங்கிங் செக்டார்ஸ், ஃபைனான்சியல் செக்டார்ஸ், கல்வித்துறை, நீதித்துறை மாதிரி நல்ல மதிப்புமிக்க பதவிகள் வகிக்கும் யோகிதைகளை கொடுக்கும். உழைப்பின் மேன்மை அறிந்தவராக ஜாதகரை உண்டாக்கும். சம்பாதிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல அந்தஸ்தான பணிக்கு போகணும், இதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் ரெடி ஆவாங்க. அதில் ஒரு சிலருக்கு கிரகங்களுடைய அனுகூலம் இருந்தால் சிறப்பாக வளர்ச்சி அடைய யோகிதை வரும். இந்த அமைப்புக்கு கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சில நேரங்களில் கிடைக்கும்.
அதில் கூட்டாளியினுடைய ஜாதகத்தின் வலுவை பொறுத்து உங்களுக்கு வெற்றி அல்லது தோல்விங்கிறது தீர்மானிக்கப்படும். பொதுவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை நவாம்சத்தில் இந்த வீடு தனுசு வீடு விழுகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் தனுசு லக்னம் ஒழுகுது, குருவுடைய வீடு, ரேவதி 1ஆம் பாதத்தில் உங்கள் நட்சத்திர புள்ளி இருக்குதுன்னா இது ஒரு அருமையான அமைப்பு. இது வளர்ச்சி தரக்கூடிய வீடு தான். அதனால் இதில் 75 to 80% ஜாதகர் மன நிறைவு மிக்கவராக, தெளிவான சிந்தனை உடையவராக, உயர் பதவி வகிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுபவராக, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவராக இருப்பாங்க. நவாம்சத்தில் இன்னொரு சரவீடான மகரம் விழுகிறது, அதாவது ரேவதி 2ஆம் பாதத்தில் விழும். இது ஒரு மாதிரி குருவுக்கு நீச்ச வீடு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அபிலாசைகளை விருத்தி செய்யக்கூடிய 11ஆம் இடமா லக்னம் வருது. 11ஆம் இடமா லக்னம் வர்றதை நம்ம குறை சொல்ல முடியாது. குருவுக்கு அது நீச்ச வீடாகவே இருந்தாலும் சர வீடுங்கிற ஒரு வலிமையை பெறதுனால உயர்ந்த லட்சியம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார். அதற்கான முயற்சிகள் நிறைய செய்வார். பட் ஃபேமிலியோட சப்போர்ட்டோ மற்ற யாரோட சப்போர்ட்டும் கிடைக்காது. காரணம் இந்த இடத்துல குரு நீச்சம்ங்கிறதுனால. அப்போ இவர்களின் அறிவுரைகள், அதாவது இவங்க மற்றவங்களுக்கு சொல்கிற அந்த ஐடியாஸ் எல்லாம் மற்றவங்க உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவர் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பார். இந்த பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாம், இதில் முதலீடு பண்ணலாம், அதில் போகலான்னு. ஆனால் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காததுனாலேயே மதில் மேல் பூனை மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இந்த பக்கம் குதிக்கலாமா, அந்த பக்கம் குதிக்கலாங்கிற ஒரு குழப்ப மனோநிலையிலேயே வாழ்க்கையை கொண்டுட்டு போகும். இருந்தாலும் மத்தியம வயதிற்கு மேலே, ஏன்னா நார்மலாக மீனத்திற்கு ஆயுள் தீர்க்கம், நார்மலாக 90 வயசு கிடப்பாங்க. அப்போ ஒரு 35-40 வயசு வரைக்குமே இவங்க பெருசாக செட்டில் ஆக விடாது அந்த லக்னத்தினுடைய. இதில் நவாம்சம் மகர லக்னமாக வரும்போது செகண்ட் ஹாஃபில் லைஃப்பில் வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகிதையில் இருக்கும். ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில் அப்படிங்கிறது மாதிரி நல்ல கடுமையான முயற்சினால் வெற்றி பெறும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால் இதுவும் ஒரு மாதிரி விரும்பத்தக்க அமைப்பு தான், ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 50-50 சாய்ஸில் நவாம்ச லக்னமான மகரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ரேவதி 3ஆம் பாதத்தில் கும்பம் ஒழுகிறது. இது ஒரு மாதிரி உங்கள் லக்னத்தினுடைய வலிமையை குறைக்கக்கூடிய அமைப்பு தான். இது நிலைத்த வீடு தான்னாலும் கூட 12வது வீடாக லக்னம் வருது. பொதுவாகவே 6, 8, 12ஆம் வீடகமாக லக்னம் வரக்கூடாது நவாம்சத்தில். அதுலேயும் 8, 12, 6ங்கிறதுல பகை, கடும் பகை வீடுகளாக வந்துருச்சுன்னா வளர்ச்சி தடைபடும் அமைப்பு இருக்கும். இது ஒரு மாதிரி சார்பு நிலையை கொடுக்கக்கூடிய லக்னம். நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் உங்களுக்கு கும்ப லக்னம் விழுகுதுன்னா மற்றவங்க தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களே நேரடியாக செயல்திறனில் இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களுடைய அறிவுரைகளை கேட்குறது, மற்றவங்க சொல்படி நடந்துக்கிறது, பெற்றோர் சொல்படி நடந்துக்கிறது, வாழ்க்கை துணை சொல்படி நடந்துக்கிறது, குழந்தைங்க சொல்படி நடந்துக்கிறது, நண்பர்கள் சொல்படி நடந்துக்கிறதுன்னு மொத்தத்தில் மற்றவங்களுக்காக வாழ்க்கையை ஒரு மாதிரி சரண்டர் பண்ணிடுற மாதிரியான ஒரு அமைப்பு தான் கிடைக்கும். இது ஒரு பெரும் வெற்றிகரமான நவாம்ச லக்னமாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் சார்பு நிலையிலே ஜாதகர் நடந்துக்கிறதுனால பெரும் வீழ்ச்சிகளும் இவங்களுக்கு இருக்காது. இவங்க எல்லாத்தையுமே யோசனை வடிவிலே வச்சுருப்பாங்களே ஒழிய செயலுக்கு கொண்டுட்டு வரவே மாட்டாங்க. செயல்பட்டால் தானே நன்மையோ தீமையோ அப்படிங்கிறது ஏதோ ஒன்று கிடைக்கும். செயலே படாத போது அதை பெருசாக எடுத்துக்கணும். அதாவது விளையாட்டில் ஜெயிக்கிறவன் ஒருத்தர் இருப்பான், தோக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். இவங்க 2 பேரும் விளையாடுவாங்க. இன்னொருத்தர் இருப்பார் விளையாட்டை பார்க்குறவர். அவருக்கு எந்த லாபமும் நஷ்டமும் இருக்காது. அவர் வெறுமனமே விளையாட்டை பார்த்துட்டு போய்டுறவர் தான். அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த கும்பம் நவாம்சத்தில் நீங்கள் மீன லக்னமாக இருக்கும்போது விழுகும்போது, ரேவதி 3ஆம் பாதத்தில் விழும்போது இந்த அமைப்பு இருக்கும். இது ஒரு மாதிரி எந்த முடிவுமே லைஃப்பில் எடுக்க முடியாமல் லைஃப் அது பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கும். மற்ற கிரகங்களின் வலிமைகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கான பலன்கள் இந்த அமைப்பில் வரும். அடுத்து கடைசியாக ரேவதி 4ஆம் பாதத்தில் லக்ன வர்க்கோத்தமம் கிடைக்கிறது. இது ஒரு நல்ல அமைப்பு தான். பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்திலே இருந்தாலும் கூட லக்னம் ராசி கட்டத்திலேயும் நவாம்ச கட்டத்திலேயும் ஒரே லக்னம் மீனமே விழுகிறது. இது லக்னத்தின் வலிமையை குறிப்பிடும். குருவும் நல்ல நிலைமை இருந்துட்டார்னா இந்த ஜாதகர்கள் மிக பெரும் வெற்றிகளை பெறுவாங்க. குரு நல்லா இருக்கணும். குரு கெட்டு போகாமல் திரிகோணஸ்தானத்திலேயோ ஆட்சி உச்சம் மூல திரிகோண வலுவிலையோ அல்லது அதிநட்பு வீடுகள்லையோ அமர்ற நிலையில் ஜாதகர் விடாப்பிடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. இது படிப்பை ரொம்ப அதிக அளவில் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. படிக்கலினாலும் பயங்கர புத்திசாலிகளாக இருப்பாங்க. நீதித்துறையில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும். பேங்கிங் செக்டார்ஸ் நிதித்துறையில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும். கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகளில் நல்லா பவர்ஃபுல்லாக வருவாங்க. செகண்ட் ஆஃப் லைஃப் நிச்சயமாக நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்பு இது கொடுக்கும். தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம் சார்ந்த சிந்தனைகளும் செயலும் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கவே செய்யும். ஸோ நவாம்சத்திலேயே மீன லக்னமும் விழுந்துடுறதுங்கிறது அந்த லக்னத்தின் வலுவை மிகுதிப்படுத்தும் அமைப்பாகும். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சற்று கூடுதலாகவே கிடைக்குங்கிறதுனால இது ஒரு விரும்பத்தக்க நவாம்ச அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த சீரியல் இதோட நிறைவடைகிறது. 9 லக்னம் 12 லக்னங்களுக்குமே போட்டாச்சு. வரிசையாக காணொலிகள் வரும். ஒவ்வொரு லக்னத்தினுடைய உள் உணர்வு குணங்கள்,
நவாம்ச ரீதியாக எப்படி பிரிக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு வரிசையாக சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.